சரி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கேபி சிஸ்டத்தினுடைய அட்வான்ஸ் அப்படிங்கிற நிலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஜோதிடத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் கூட இது ஒரு அட்வான்ஸு, ஒரு மேன்மற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னுடைய நண்பர் உத்தமபாளையத்திலிருந்து காலையில் ஃபோன் பண்ணார். அவர் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியேவும் அஸ்ட்ராலஜி படித்தார். பிஏ அஸ்ட்ராலஜி இன் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படித்தார். அவர் காதர் மைதீன் அவர் பேர், ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர். ஆனால் அவருக்கு ஜோதிடத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நாங்கள்லாம் எங்கள் கூட நிறைய தொடர்பு அவருக்கு உண்டு. ஆனால் படித்ததோடு சரி, அதுக்கு பிறகு அவர் அதை பயிற்சி பண்ணலை. ஆனால் அவர் பிஸ்னஸ்லேயே இருந்துட்டார். இன்றைக்கி அவர் ஃபோன் பண்ணி என்னை என்ன கேட்டார் அப்படின்னா, என்னுடைய மகன் ஹுசேன், அவனுக்கு அவனுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தாரு. 5/2/1993 காலை 5 மணிக்கு தேனியில் பிறந்திருக்கான். பிறந்துட்டு அவனுடைய ஜாதகத்தை போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அவனுடைய ஜாதகத்தை நான் போட்டோம். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவருடைய லக்ன பாவம் பாருங்கள். 1ஆம் பாவத்தினுடைய அதிபதி 1வது வீட்டில் புதன் இருக்கார். அவர் 1ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்குமே அதிபதியாக இருக்கார். 1வது வீடு 7வது வீடு புதனுடைய கைவசம் இருக்குது. புதன் தான் அந்த வீட்டினுடைய ஆளுமை செய்கிறாரு. அந்த வீட்டுக்கு அவர் தான் பொறுப்பு. இப்போ 1வது வீட்டை யார் வச்சுருக்கா அப்படின்னா, புதன் என்கிற ஒரு கிரகம் வச்சுருக்கு. அந்த புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்திலே இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புதன் செவ்வாய்க்கும் மீண்டும் தனக்கே வேலை செய்கிறதுக்கு அவர் கடமைப்பட்டிருக்கார். இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். இவர் 2 பேருடைய வேலையை அவர் செய்ய போகிறார். இந்த 2 பேருடைய வேலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த 2 பேர் எந்த பாவத்துக்கு சம்மந்தம் வச்சுருக்காங்க, எந்த பாவத்தை தொடர்பு வச்சுருக்காங்க, அல்லது எந்த பாவத்தை கையில் வச்சுருக்காங்களோ அந்த பாவத்தோட இந்த லக்னத்தை யார் ஆளுமை செய்கிறாங்களோ அவங்களோட ஒரு தொடர்பு ஆகிடுது. இப்போ இந்த இடத்துல புதனுங்கிற கிரகம் 1ஆம் பாவத்துக்கு ரெஸ்பான்ஸ், அவர் தான் ஓனர், அவர் தான் அந்த வீட்டை ஆளுமை செய்கிறார். அப்போ இந்த ஜாதகரை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா புதன். புதன்னா புத்திசாலித்தனமானவர். புதன்னா சமயோஜிய புத்தி உடையவர். 1ஆம் பாவங்கிறது ஜாதகர். 1ஆம் பாவங்கிறது ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள், அவர் சிந்தனை, ஜாதகருடைய மூளையில் தான் சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல். அப்போ 1ஆம் பாவத்தை புதன் வச்சுருக்காரு. இது மேலோட்டமாக பார்க்கும்போது கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, அதை கேபின்னு சொல்கிறோம். அப்போ கேபியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1ஆம் பாவம் நட்சத்திர ரீதியாகவும் உபநட்சத்திர ரீதியாகவும் தொடர்பு கொண்டு தன்னுடைய பாவத்திற்கு ஒரு விளைவினை தேடிக்கொள்வார். அப்போ ஜாதகருடைய குணத்தை சொல்ல போகிறோம். ஜாதகர் எப்படி குணம் இருக்கும், அவருடைய உடல் வாகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். 1ஆம் பாவம் என்ன வச்சிருக்கிறதோ அது அவருடைய 1ஆம் பாவங்கிறது அனைத்து காரகத்துவத்தையும் தன்னுள் வச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1ஆம் பாவங்கிறது அனைத்து காரகத்துவத்துக்கும் தலைமைப்பிடம். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ். The first house is the head of the department of our whole body, நம்முடைய மொத்த உடம்பு. அப்போ இவர் பாருங்கள், 1ஆம் பாவம்
அவர் போய் 1க்கு 7க்கே அவர் சம்பந்தமாகி 1 7 நேரடியாக 1ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு அவர் புதனாகவே இருக்காருன்னு அர்த்தம். இந்த பாவத்தின் ஆரம்ப முனைக்கே ஒரு தொடர்பு வச்சிருக்காருன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க செவ்வாய். செவ்வாய் என்னன்னா 2 6 10 2 6ஐயும் கையில் வச்சிருக்காரு. 2 6 10ஐயும் கையில் வச்சிருக்காரு. அப்போ 1ஆம் பாவம் பாவமுனையின் தொடர்பாக இருக்கும்போது பார்த்தோம்னா 7ஆம் பாவத்தோடு இருக்கு. இருந்தாலும் நம்ம இப்போ பார்க்க போகிறது 1ஆம் பாவம். 1ஆம் பாவம் 2 6 10ஓட தொடர்பு நட்சத்திர ரீதியாக. இந்த இடத்துல நீங்கள் நல்லா என்ன சொன்னால், நட்சத்திரம் என்பது ஒரு வாய்ப்பு அல்லது விருப்பம் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். எப்பயுமே நட்சத்திரம் என்பது ஒரு வாய்ப்பு, ஒரு விருப்பம் அல்லது பலன். அப்போ 2ஆம் பாவம் பணத்தை பற்றிய சிந்தனை, ஜாதகருக்கு பணத்தை பற்றிய சிந்தனை, குடும்பத்தை பற்றிய சிந்தனை, வரவு செலவு பற்றி அவர் சிந்திப்பார். அடுத்து 6ஆம் பாவம் உழைப்பு பற்றிய சிந்தனை, பிறரை எப்படி வீழ்த்தி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற சிந்தனை, ஒரு பிடிவாதமான சிந்தனை, விட்டு கொடுக்காத சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு போட்டியான சிந்தனை அவருக்கு இயற்கையாகவே உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 10ஆம் பாவங்கிறது ஒரு பொறுப்பானது, மரியாதையான சிந்தனை, ஒரு மரியாதையான நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பொறுப்பானவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ உழைக்கக்கூடியவர், சம்பாதிக்கக்கூடியவர். அப்போ 1ஆம் பாவத்துக்குள்ளே 6ஆம் பாவத்தோட தொடர்பாயிட்டால் எப்போயுமே தனியாக இருக்கணும்னு ஒரு விருப்பம். இயற்கையே அவருக்கு என்ன செய்யுதுன்னா பிரிஞ்சு இருக்கிறது, தனியாக இருக்கிறது என்பதை இந்த 6ஆம் பாவம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம், இப்போ நட்சத்திரம் என்பது இயங்குமா, நட்சத்திரம் வேலை செய்யுமா அப்படிங்கிறத உபநட்சத்திரத்தை வச்சுத்தான் நான் முடிவு பண்ணணும். நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் 8 12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால், நட்சத்திரம் காட்டிய பாவம் ஒரு பாவம் இருக்குன்னு வச்சுக்க, அந்த பாவத்துக்கு 8 12ஆக இருந்தால் நட்சத்திரம் காட்டிய பாவம் இயங்காது, உபநட்சத்திரம் காட்டிய பாவமே இயங்கும். இதை மனசில் நம்ம வச்சுக்கணும். நட்சத்திரம் காட்டிய பாவம்தான் இயங்குமா, இயங்காது. இயங்கிறது மாதிரி தொடங்கும். நட்சத்திரம் என்பது முதலில் ஆரம்பம், 2வது உபநட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஒரு தசா புத்தி நடக்கும்போது முதல் நட்சத்திரம் வேலை செய்ய, அப்புறக்கடுத்து உபநட்சத்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, உபநட்சத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, மறுபடியும் புதனே 1 7க்கே வந்துட்டார். அப்ப 6ஆம் பாவத்தை நல்லா பாருங்க. இந்த 6ஆம் பாவத்தை இப்போ 6ஆம் பாவம் இருக்கு. 6ஆம் பாவம் போய் இந்த 6ஆம் பாவத்தை இதைத்தான் நம்ம கம்பேர் பண்றோம். இப்போ இந்த 6 போய் 7, 6 போய் 7 தொடர்பு கொள்ளுது. அப்போ 6ஆம் பாவம் போய் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது. அப்படின்னா இந்த 6ஆம் பாவம் செயல்படுமான்னா, 6ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவங்கிறது 2ஆம் பாவங்கிறதுனால ஓரளவு இயங்கு விட்டுட்டு ஒரு 80% நட்சத்திரம் காட்டிய பாவம் இயங்க விட்டுட்டு ஒரு 20% மட்டும் உபநட்சத்திரம் காட்டிய பாவம் இயங்கும். இப்படி இருந்துச்சுன்னா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ நட்சத்திரம் காட்டிய பாவம், உதாரணமாக இது 7ஆக இருந்து அது 6ஆக இருந்துச்சுன்னா நட்சத்திரம் காட்டிய பாவம் உடனே துண்டிச்சிடும், நின்று போகும். உபநட்சத்திரம் தான் இயங்கும். இங்கே அப்படி இல்லை, 2வது பாவமாக வந்திருக்கிறதுனால நட்சத்திரம் காட்டிய பாவமும் இயங்குது, உபநட்சத்திரம் காட்டிய பாவமும் இயங்குது. 6ங்கிற பிரிவும் வரும், 7ங்கிற தொடர்பும் வரும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து உன்னோட ஒரே சிந்தனை உடையது, சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அது புதனே வச்சிருக்கு. அறிவு, சமயோஜித புத்தி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இத்தனை வீடு காட்டுதே, இதில் எது வேலை செய்யும் அப்படிங்கிறது
இந்த கேகிங்கிற முறை வந்த உடனே அதில் இப்போ 2-3 வீடெல்லாம் வச்சுருக்கேன். இது எந்த வீடு வச்சுருக்கேன் அப்படின்னா, 1வது வீட்டை இயக்கக்கூடிய 1வது பாவத்தை இயக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா புதன். அது என்ன நட்சத்திரம்னா ரேவதி. அப்போ ரேவதிங்கிற 1ஆம் பாவம், ரேவதி என்ற நட்சத்திரம் தான் 1ஆம் பாவத்தை இயக்குகிறது. அவருடைய குணம் இந்த ரேவதியாகத்தான் இருக்கும். ரேவதியினுடைய கடவுள் யார் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிற இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். அப்போ இந்த 1ஆம் பாவத்தில் ரேவதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேவதியினுடைய குணம் இவருக்கு ஆக்கிரமிப்பண்ணும். ரேவதி என்பது சனி பகவானுடைய குணம். காலபுருஷனுடைய கடைசி நட்சத்திரம் 27வது நட்சத்திரத்துக்கு சனி பகவான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சனி பகவான்னா நிதானமானவர், வைராக்கியமானவர், விசுவாசமானவர் அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய சக்தி, ஆற்றல், அவருடைய குணநலங்கள், அவருடைய காரகத்துவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல. அப்போ இந்த ஜாதகருக்கு குணம் எப்படி இருக்குது அதை பாருங்கள். நட்சத்திரத்துக்கு கடவுள் யார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சனி பகவானாய் வந்துடுறாரு. சனி பகவான் என்பவர் நீதிமான். சனி பகவானுக்கு தப்பு பண்ண பிடிக்காது உடனே. அப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள், தவறு பண்ணுறவங்கள யாராக இருந்தாலும் உடனே அவர் நீக்கிடுவார், விளையிடுவார். அது யாராக இருந்தாலும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ சனி பகவான் தான் கடவுள். சனி பகவான் தான் ரேவதி நட்சத்திரத்தை, ஆற்றலை இயக்குறார். அதுக்கு தேவதை அப்படின்னு. சரி, அது என்ன பறவை, விலங்கு? பெண் யானை அப்படின்னா ரேவதின்னு அர்த்தம். யானை என்ன செய்யும்னா பலம் வாய்ந்த ஒரு மிருகம், பயங்கரமான பலமானது, ஆனால் ஞானமானது. யானை கூட சண்டை போடவும் பெண் யானை வந்து அப்படி சண்டை போடாது, பாசமானது. யானைக்கு வந்து பலம் உண்டு. எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் அதை தூக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி பொறுமையும் உண்டு, ஞானமும் உண்டு. யானையினுடைய கண் சிறிதாக இருக்கும், அதனுடைய பார்வை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் யானை என்ன செய்யும்னா தானே மண்ணள்ளி துதிக்கல தன் மேலே போட்டுக்கிறோம். அப்போ யாரு கூட எப்படி பழகணுங்கிற அந்த விவஸ்தை தெரியாமல் பழகி அல்லது தொடர்பு ஏற்பட்டு அது பாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு யானைக்கு. யானை பொறுத்தவரையில் எவ்வளவு பெரிய மேடாக இருந்தாலும் ஏறிடும், ஆனால் இறக்கத்தில் இறங்க தெரியாது யானைக்கு. யானையை வந்து நம்ம நல்லா கவனிக்கணும். எவ்வளோ பெரிய இறக்கமாக இருந்தாலும் அதில் இறங்காது. அதனால தான் யானை விரட்டுச்சுன்னா இறக்கத்தில் ஓடுனா நம்ம தப்பிச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. யானை வந்து ஞானமானது, வீரமானது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். சரி, அப்போ இந்த ஜாதகருக்கு யானையினுடைய பெண் ஆணையினுடைய குணம் இவர்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். வல்லூரிங்கிற பறவை எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பூச்சியை, ஒரு ஓணானை, ஒரு எலியை பார்க்கக்கூடிய அந்த பார்வை பாருங்க. யானைக்கும் கண் வந்து நல்ல சக்தி உண்டு. யானைக்கு அவ்வளோ பெரிய உருவத்துக்கு சின்னதுதான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அதனால யானைக்கும் அவ்வளோ ஒரு ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அதனால தான் வல்லூரிங்கிற பறவையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ரேவதினால இலுப்ப மரம். நல்லா கவனிங்க, ரேவதினா இலுப்ப மரம், இழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இழுத்துட்டு வந்துடும். யானை அதே மாதிரி தான், எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் இழுத்துடும். அதனால தான் இழுப்ப எண்ணெயில் போய் இறைவனுக்கு நாம் விளக்கு வைத்தோம் என்றால் இறைவனுடைய ஆற்றலை இழுத்து நமக்கு கொடுக்குமா, இறை சக்தியே நமக்கு கொடுக்கும். அதனால தான் இழுப்ப எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ
இந்த ரேவதி நட்சத்திரம் இவ்வளவு ஒரு ஆற்றல் இதுக்கு இருக்கு. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் அந்த இலுப்ப மரம், அந்த திருச்செங்கோடு தான் அதனுடைய ஸ்தலம். அர்த்தநாதீஸ்வரராக இருக்கிறார். ஆனால் அவங்க இப்போ முஸ்லீமாக இருக்காங்களே, இவ்வளோ போய் அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ இவர்களுக்கு இந்த குணங்கள் இருக்குது இவருக்குங்கிறதுக்கு இவ்வளோ விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இந்த புதன் கடைசியில் பாருங்கள், இந்த 1வது வீடு 2ஓட தொடர்பாகுது, 6ஓட தொடர்பாகி 10ஓட தொடர்பாகி, இங்கே 1ஓட தொடர்பாகி 7ஓட தொடர்பாகிருக்கு. 7ங்கிறது திறந்த மனம், ஓப்பன் ஹார்ட், தன்னை போல பிறரும் நினைக்கக்கூடியவர், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த இடத்துல கேபியில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நட்சத்திரம்ங்கிறது ஒரு பலனை கொடுக்கும், இயற்கையாவது கெட்டு போகலை, ஒரு பிரிவு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதை ரேவதியாக இருந்து புதன் இந்த இடத்துல ரேவதியாக இருந்து செவ்வாய் இந்த இடத்துல மிருகசீரிசம் 6ஆகவே வைத்து விட்டது. 6 அப்போ 1 6 என்ற விருப்பத்தையும் வாய்ப்பையும் தொடர்பு கொள்கிறது. இவருடைய விருப்பம் என்னன்னா தனிமையில் இருக்கணும், வேலை செய்யணும். இவர் சின்ன வயசுலேயே போயிட்டார், திருப்பூருக்கு போயிட்டார், போய் பனியன் கம்பெனியில் போய் சேர்ந்துட்டார். அப்போ தனித்து வேலை செய்யக்கூடியது, பிடிவாதமானது. அவர் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க முடியாத, விட்டு கொடுக்காத ஒரு விருப்பம் உடையவராக இருக்கிறார். ஆனால் 7ஆம் இங்கே பாருங்க, இது ஆயில்யமாகி 7 ஆகிவிட்டது. ஆயில்யமானதுனால ஆதிசேஷன் இந்த இடத்துல, அப்போ இந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடிய, அடுத்தவரோட அனுசரித்து போகக்கூடியதும் உண்டு. அப்போ இது மாதிரி இருப்பார், இது மாதிரி இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது மேலோட்டமாக தொடர்பு நமக்கு பார்க்குறோம். நட்சத்திர கிரக ரீதியான ஒரு தொடர்பு, நட்சத்திர ரீதியாக ஒரு தொடர்பை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னா பார்த்துட்டோம். அப்போ இருந்து என்ன தெரியுது, இவருக்கு பிரிவு, வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிவு ஏற்படுது. அப்போ தான் கேட்டேன், கல்யாணம் பண்ணீங்களே என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்டேன். சொன்னார், அவன் புருஷன் பொண்டாட்டியோட வாழலை மாமா அப்படின்னார். திருமணம் நடந்துருச்சு. ஏன்னா புதன்ங்கிறதுனால இளமையிலே திருமணம், இளமையிலே பிரிவு. நல்லா கவனிங்க, நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இளமையிலே திருமணம், இளமையிலே பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகத்தில் இருக்கு. இயற்கையாக உண்டு. ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம பார்க்கணும். இளமையாக இருப்பார், விட்டு கொடுக்கக்கூடிய, ஃபைனலாக விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த ஆற்றல் இவருக்கு உண்டு. உழைக்கக்கூடிய சிந்தனை இவருக்கு உண்டு. தன்னை போல பிறரையும் நினைக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தோட ஒன்றி போகக்கூடியவர், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர். புதன் என்றாலே பிஸ்னஸ். புதன்ங்கிறதே பிஸ்னஸ் பண்ணுறவர். 7ஆம் பாவம் வாடிக்கையாளர், வாடிக்கையாளரோட நல்லா பழகக்கூடிய நபர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிறது பொதுவாகவே 6 7ன்னு வந்துட்டாலே வாடிக்கையாளரை கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நட்சத்திர ரீதியாகவும் பார்த்துட்டோம், கிரக ரீதியாக பார்த்துட்டோம். இப்போ இது பூரா வெளி மனை தொடர்பாக பார்த்துட்டோம். உள்தொடர்பாக மேலே புதன் செவ்வாய், புதனாக பார்த்தோம். மறுபடி செவ்வாயை மட்டும் தூக்கி வச்சு, செவ்வாய் என்ற மிருகசீரிசம் 6, இந்த செவ்வாய்க்கு அடுத்து ராகுடைய வேலை செய்வார். ராகு என்கிறது மிருகசீரிசுக்கு அடுத்து திருவாதிரை, அவரும் 6. அதுக்கடுத்து சுக்கிரன் 4 10 பார்த்தோம். பூரம் அவரை 3 5 6க்கு, அதனால 6 6 3 5 6 6 6ஆவே வருது பாருங்க. அப்போ இவருக்கு 6ஆம் பாவ தொடர்பு, அந்த பிரிவு, டைவு, அந்த பிரிஞ்சு வாழக்கூடிய, தனித்து வாழக்கூடிய அந்த ஆற்றல் இயற்கையாகவே 1ஆம் பாவத்தின் கொடுப்பனையிலேயே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இங்கே பாருங்க, என்ன ஆயிடுச்சு, மிருகசீரிசம் ஆயிடுச்சு. மிருகசீரிசம்னா என்ன? முதல்ல நம்ம பார்த்தோம், அது ரேவதினு. இது மிருகசீரிசம்ங்கிறது சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரம். மிருகசீரிடம்ங்கிறது சந்திர பகவான், ரேவதிங்கிறது சனி பகவான், சனியினுடைய ஆற்றல். இது சந்திரனுடைய ஆற்றல்.
சந்திரனுங்கிறது இரக்க குணம், சந்திரனுங்கிறது நல்ல மனம். ஆனால் இந்த மிருகசீரிசம் என்னவா மாறி இருக்குன்னு பாருங்களேன். இந்த மிருகசீரிசம் செவ்வாய் 6ஆக இருக்கிறது, ஒரு பிரிவை காட்டுகிறது. அடுத்து ராகா இருந்து திருவாதிரையா இருக்கு. திருவாதிரை யாருன்னு பாருங்க. திருவாதிரை வந்து இது சந்திரன்னு பார்த்தோம், இது வந்து சிவபெருமானை பார்க்குறோம். இவன் வந்து திருவாதிரை. ருத்ரன் ருத்ரன் அப்படின்னா அவரே 6. அப்போ பாருங்க, இந்த ருத்ரன் என்ற சிவன் 6ஆக இருக்கிறது. ஏற்கனவே கோபம், ருத்ரனும் கோபமானவர். திருவாதிரை என்றால் நாய், ஆண் நாய். ஆண் நாய் என்ன செய்யும்? நாய்ங்கிறது பாதுகாப்பானது தான், பட் அது எப்பயுமே குலைச்சிக்கிட்டு சண்டை போடக்கூடிய சக்தி இந்த நாய்க்கு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம நட்சத்திர ரீதியாகவும் பார்க்குறோம். இப்போ பாருங்க, இது வந்து கோழி அப்படின்னு இருக்கிறோம். இப்போ மிருகசீரிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மிருகசீரிசம் அப்படின்னா கருங்காலி அப்படின்னு சொல்கிறோம். கருங்காலி மரம், கருங்காலி மரம் வந்து தெய்வீக ஆற்றல் உள்ளது. கருங்காலி தான் அந்த காலத்துல எல்லாம் உலக்க செய்வாங்க. சாமிக்கெல்லாம் கருங்காலி கம்பை தான் வச்சுருப்பாங்க. அப்படி உள்ள இதுதான். அப்போ இந்த கருங்காலிங்கிற அந்த ஆற்றல் அந்த மரத்துக்கு உண்டு. அப்போ இது வீரமானது, அதையும் காட்டுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து. அப்போ திருவாதிரை பார்த்துட்டோம். இது கடைசியில் பூரம் ஆயிடுச்சு. பூரம்ங்கிற இந்த இடத்துல இந்த கான்செப்ட் வருது. அப்போ இப்படி இதுவும் 6ஆனதுனால இது பாருங்க, 3 இங்கே 5 6, 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் 3ஆம் பாவத்தோட தொடர்பு, 6ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு, 6ஆம் பாவம் 6ஓட தொடர்புனால இங்கே 6 தான் அந்த இடத்துல வலிமையாக ஃபைனல் இதாவது இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, இந்த புதன் மீண்டும். ஆனால் நல்லா கவனிங்க, ஏன் நம்ம கேள்வி படிக்கிறோம் அப்படின்னா, அந்த புதன் எப்படி இருக்காரு, இந்த புதன் பாருங்க, இந்த புதன் என்ன ஆயிட்டாருன்னு பாருங்க, ஆயிலியம் ஆயிட்டாரு. ஆயிலியத்திலிருந்து வரக்கூடிய செவ்வாய் சித்திரை ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. சித்திரையிலிருந்து வரக்கூடிய புதன் வந்து கேட்டை ஆயிடுச்சு, அது 12 ஆயிடுச்சு. இங்கே இந்த 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பு, இந்த 7ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடர்பு. அப்போ 7ங்கிற பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ இவர்களுக்கு பிரிவை டைவர்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த சூட்சமத்தை இங்கே இருக்கு. அப்போ இவருக்கு ஒரு தயக்க குணம் இவருக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்போ இவருக்கு ஒரு தயக்க குணம். 1ஆம் பாவம் ஃபைனலாக 12ஆம் பாவத்தோட உள்முனை தொடர்பு கொள்ளும்போது இவருக்கு தயக்க குணம் உண்டு. எதையுமே ஒரு விஷயத்தை ஒதுங்கிறது. 12ஆம் பாவம்ங்கிறது அவருக்கு விரயத்தை தரக்கூடியது, தன்னை முன்னிலைப்படுத்த முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எப்படி நம்ம எடுத்துருக்கோங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை ஒரே பாவத்துக்குள் வைத்து இவ்வளவு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணி 8 மாதம் மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க. 8 மாதம் வாழ்ந்து டைவர்ஸ் ஆகிருக்கு. அதில் இவருக்கு பொருள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணியிருக்காங்க. அப்போ இவருக்கு பாருங்கள், இயற்கை விதியை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை 1ஆம் பாவம் எப்படி வச்சிருக்கு. குணத்தை மட்டும் சொல்லலை, அவருடைய அனைத்து விஷயங்களையும். ஒரு பானை சோறில் ஒரு பருக்கை எடுத்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ ஒரு பாவத்தை நம்ம இவ்வளவு நேரம் விளக்கியிருக்கோம். அப்போ இவருக்கு எந்த நட்சத்திரம், இப்போ பாருங்க, ரேவதிங்க நட்சத்திரம் 7ஓட தொடர்பு 6ஓட தொடர்பு பரவாயில்ல, ரொம்ப கெட்டு போகல. 8 12ஓட தொடர்பாகவில்லை. மிருகசீரிசம்ங்கிறது 6ஓட தொடர்பாயிருக்கு. ஆனால் இது பொருளாதார பற்றுக்கு வேணும்னா நல்லா இருக்குமே தவிர, ஆனால் அக வாழ்க்கைக்கு இங்கே 5 இருக்குது, 3 இருக்குது. 5 இங்கே 6 வந்ததுனால இந்த இடத்துல வந்து 5ஆம் பாவம் இந்த 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆனால் இங்கேயும் 6 வந்திருக்கிறதுனால இது வந்து இடையில மாட்டிக்கிறோம். அதனால் இது சிறப்பல்ல.
அதனால் 6 தான் வேலை செய்கிறது. ஆகையால் இந்த தொடர்புங்கிறது மிருகசீரிங்கிறதும் சுமாராகத்தான் இருக்கிறது. இந்த ஆயிலியம்ங்கிற நட்சத்திரம் 12ஓட தொடர்பு 10ஓட தொடர்பாகி 12 இந்த 10 12 தொடர்பானது இவருக்கு 7ஆம் பாவம்ங்கிறது மக்கள் தொடர்பு, 10ங்கிறது தொழில், 12ங்கிறது விரயத்தை தரும். இல்லை என்றால் இரண்டாவது ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிற அளவுக்கு இயற்கையாகவே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக ஆயிலிய நட்சத்திரத்தை இவர் எடுத்தோம்னா இவருக்கு 10 12 ஆகிறது, விரயத்தை தரும் அல்லது இரண்டாவது பிஸ்னஸை தரும். அப்போ ஆயிலிய நட்சத்திரத்தினுடைய கோயிலுக்கு இவர் போனார்னா தொழிலில் ஒரு விரயத்தையோ இன்னொரு பிரான்ச் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் அவருக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பாவத்திலையும் நம்ம போய் பார்க்கணும். முதல் பாவமே இப்படி இருக்கு. சரி, இப்போ புரிஞ்சதா ஐயா? புரிஞ்சதுங்க. எப்படி இருந்துச்சு ஒன்னொன்னா ஒவ்வொன்றும் விளக்குனது? உள்முக தொடர்பு வெளிமுக தொடர்பு ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. அப்போ உள்விளைவு ஒரு விளைவு இருக்கு, வெளியில் ஒரு விளைவு. மேலோட்டமா ஒரு பொருளை பார்க்குறோம். அப்போ போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உள்ளுங்கிறது எவ்வளவு, இப்போ 1ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடர்பாயிருக்குங்கிறத உள்முனைமா தெரியுதே தவிர வெளிமுனையா தெரியல. புரிஞ்சிருக்குல்ல? அப்போ இந்த ஜாதகர் எதுலேயுமே 1 12ஓட தொடர்பாயிட்டா இவர் ஒரு விஷயத்தை, இவருக்கு என்ன ஆக போகுது, இவருடைய குணம் என்ன ஆக போகுது, விரயம் தானே பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். அல்லது தயக்கமாக கூச்சமான சுபாவமுடையவர் தயங்கக்கூடியவராக இருப்பார், அல்லது விரயம் செய்யக்கூடியவராக இருக்கின்ற நிலையை காட்டுகிறது. சரி, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க. வேற யாருக்கும்? வேற யாருக்காவது டவுட்டு? இல்லைங்க. இல்லை, யாருக்குமே இல்லை. அப்போ முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? வீடியோ க்ளோஸ் பண்ணிடுங்க, நம்ம கேள்வி கேட்கலாம்.